கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் வேத பகுதி வாசிப்போம். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 66 முதல் 72 வரை. அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தார் என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவரிடத்தில் சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் நிற்கிறவர்களை பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சும் அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிறபடி சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவிற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைத்து நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். அருமை தேவ பிள்ளைகளே, பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். 12 சீசர்களிலே முந்தினவன் தலைமைத்துவத்தில் இருந்த பேதுரு. முக்கியமான இடத்துல இயேசு எங்க போனாலும் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போவார். ஆனால் பேதுரு தான் அந்த சீசர்களிலே மூத்தவனாய் இருந்தான். ஆகவே அந்த பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான். சரியாக கவனிங்க. ஆண்டவராக இயேசு சொல்லியிருந்தார், ஆண்டவரே, இந்த மரணம் உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவருக்கு சொன்ன பொழுது அவனை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். கடிந்து கொண்ட பொழுது, எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது, அப்ப பேதுரு கிட்ட சொல்றாரு, நீ சேவல் கூவுறதுக்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன்படி இங்கே பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான். சபிக்கவும் சத்தியமனு, சத்தியமா அவர் எனக்கு தெரியாது, அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்லி அவரை மறுதலிக்கிறான். இவ்வளவு மிகப்பெரிய பின்மாற்றம். ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், அபிஷேகம் பெற்றவன், அழைக்கப்பட்டவன், முதன்மையான ஸ்தானத்தில் இருந்தவன் இப்பொழுது இயேசுவை தெரியாது என்று சொல்லுகிறான். அருமை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். சில பாடுகள் வரும்போது, சில கஷ்டங்கள் வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது, சில இழப்புகள் வரும்போது இயேசுவை மறுதலித்து அவரை சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கி, இப்பொழுது நான் ஜெபிக்கிறதில்லை, இப்பொழுது நான் ஆலயத்துக்கு போகிறதில்லை. ஏனென்று கேட்டால், எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துவிட்டது, இந்த கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்யவில்லை, ஆகவே நான் சபைக்கு போகவில்லை என்று சொல்லுகிற எத்தனையோ பேதுருக்கள் இருக்கிறார்கள். அருமை தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த வேத புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் செபித்தால் இப்படிப்பட்ட பின்மாற்றம் வராது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கணும், தேவ பிரசன்னத்தை உணர்ற வரைக்கும் ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இது எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.